இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கு. பேராசை அப்படின்னா அதற்கு உரிய கிரகம் ராகு தான். ஆசைகளற்ற துறவி அப்படின்னா அதற்கு உரிய கிரகம் கேது தான். இந்த ராகு கேது பெயர்ச்சியால 12 ராசிகள்ல எந்த ராசிகளுக்கு அதிக நல்லது நடக்க போகுது, அப்படி இல்லைன்னா அதிக கெட்டது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம பேராசை அப்படிங்கிற அந்த ராகுவோட மாய வலைக்குள்ள சிக்கி பாதிக்கப்பட போற ராசிகள்லாம் எது, ஆசைகளே இல்லாம பற்றற்ற துறவியா எந்த ராசிகள்லாம் இந்த 1.5 வருஷத்துக்கு வாழ போறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நான் ஜோதிட நல்லன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற ஒரு விஷயம் தான், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது துல்லிய பலன் கிடையாது. எதையே நீங்கள் முழு பலனாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு பயிற்சி இருக்கு இல்லையா, அதாவது மீன ராசியிலேருந்து இப்போ கும்ப ராசிக்குள்ளே ராகு வரப்போகிறாரு. 12 ராசிகளை பிறந்தவங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பெரிய கெடுதலை செய்யாது, முடிந்த அளவுக்கு நல்லது தான் செய்யும். 12 ராசிகளுக்குமே செய்யும். நல்லது மட்டும்தான் கூட குறைச்சல், அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கலாமே தவிர தீமைகள் அப்படிங்கிறது எந்த ராசிகளுக்கும் பெருசாக நடக்காது. அது ஏன் அப்படின்னா, குருவின் பார்வையை பெற்று ராகு 1.5 வருஷத்துக்கு கும்பராசியில் இருக்க போறார். அப்படிங்கிறதுனால 12 ராசிகளை பிறந்த எந்த ராசிகளுக்குமே ராகு பெரிய கெடுதலை செய்ய போறது கிடையாது. அடுத்ததான் நம்ம மிதுன ராசி. 3ஆம் வீட்டில் கேது இருக்காரு, 9ஆம் வீட்டில் ராகு இருக்காரு. ராகுவால கெடுதல் நடக்க போறது இல்லை, கேதுவாலையும் கெடுதல் நடக்க போறது இல்லை. 3ஆம் வீட்டுக்கு கேது போறாரு இல்லையா, கன்னிக்கு அடுத்தபடியாக மிதுன ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எக்ஸலண்டா இருக்கு. 3ஆம் வீட்டுக்கு கேது போனால் முயற்சி இல்லாத, புகழ் இல்லாத, வெற்றி இல்லாத தன்மையை கொடுத்துருவாரு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்க இப்போ முயற்சி செய்வீங்க, கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். 9ஆம் வீட்டில் ராகு உட்கார்ந்தாலும் குருவின் பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால மிதுன ராசிக்கு ராகுவால கெடுதல் நடக்க போறது கிடையாது, கேதுவாலையும் கெடுதல் நடக்க போறது கிடையாது. மிதுன ராசிக்கு அற்புதமான அட்டகாசமான ஒரு ராகு கேது பெயர்ச்சியாக தான் இருக்கு. சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு நல்லா இருக்கு, குரு பெயர்ச்சி நல்லா இருக்கு, ராகு கேது பெயர்ச்சியும் நல்லா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா செய்வீங்க. நீங்க செய்யறது எல்லாமே வெற்றியில போய் கண்டிப்பா முடியும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது நமக்கு நல்லது. எனக்கே தெரியுது மிதுன ராசிக்கு நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்றேன். ஏன்னா கோச்சாரப்படி மிதுன ராசிக்கு நல்லா இருக்கு, கெடுதல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் நடக்கல. அப்படிங்கிறதுனால இந்த மிதுன ராசிக்கு நான் எவ்வளவு மார்க் கொடுப்பேன் அப்படின்னா 100க்கு 85 மார்க் தாராளமா நான் மிதுன ராசிக்கு கொடுத்துருவேன். அடுத்ததாக ரிஷபராசி. 4ஆம் வீட்டில் கேது இருக்காரு, 10ஆம் வீட்டில் ராகு இருக்காரு. 10ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது எக்ஸலண்டான ஒரு ராகு பெயர்ச்சியாக இருக்குது. குருவின் பார்வை இருக்கிறதுனால தொழிலில் நிறைய லாபகரமான விஷயங்கள் கொடுப்பாரு, வேலையில் கெரியரில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாரு, ப்ரொமோஷனை கொடுப்பாரு. அப்படிங்கிறதுனால தொழில் மூலமாக நிறைய லாபத்தையும் வந்து ராகு கொடுப்பாரு. 4ஆம் வீட்டில் இருக்க கேது இந்த வண்டி வாகனம் வீடு இதில் சில பிரச்சனைகள் இடைஞ்சலை கொடுப்பாரே தவிர மற்றபடி பெரிய கெடுதலை ரிஷபராசி கொடுத்துட மாட்டார். 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறது ஒரு விதம் நல்லது தான். 4லையும் 10லையும் இந்த பாவகரங்கள் இருக்கும்போது ஓரளவுக்கு அவங்க நல்லது தான் செய்வாங்க, ரொம்ப கெடுதல் செஞ்சிட மாட்டாங்க. 10ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது கண்டிப்பாக நன்மை தான். 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறது ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நல்லது செய்யும். அப்படிங்கிறதுனால ரிஷபராசிக்குமே நல்லா இருக்கு. ரிஷபராசிக்குமே ராகு கேது பெயர்ச்சி நல்லா தான் இருக்கு, கெடுதல் சொல்ற அளவுக்கு இல்லை. கெடுதல் சொல்ற மாதிரி இருந்தால் தானே நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஒரே நிலையில் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். அப்படின்றதுனால ரிஷபராசிக்கு ராகு பெயர்ச்சியும் நல்லா இருக்கு, கேது பெயர்ச்சியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த ரிஷபராசிக்கு நான் எவ்வளோ மார்க் கொடுப்போம் அப்படின்னா 100க்கு 80 மார்க் தாராளமாக கொடுத்துருவேன். 11ஆம் வீட்டில் சனி இருக்காரு, 2ஆம் வீட்டில் குரு இருக்காரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை இந்த வருடமாக இருக்கட்டும், இதற்கு அடுத்த வருடமாக இருக்கட்டும், இந்த 2 வருடமும் ரிஷபராசிக்கு கொடுப்பாங்க. இதுதான் நம்ம மேஷராசி. பூர்வ புண்ணியத்தில் கேது வந்துட்டாரு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க வேணாம். 11ஆம் வீட்டில் ராகு இருக்காரு. 11ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது ரொம்ப அபாரமான ஒரு விஷயம். ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருந்தாலே அது நல்ல விஷயம். ஏற்கனவே மேஷராசிக்கு நிறைய செலவாகிட்டு இருக்கு. இப்போ செலவாகிட்டு இருக்கு இல்லையா, தண்ணி மாதிரி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா காசு, அதை ஈடுகட்டுறதுக்கு இப்போ ராகு நிறைய காசு உங்களுக்கு கொடுப்பாரு. நிறைய சனி ஒரு பக்கம் காசை கரைச்சிக்கிட்டே இருக்காரு, இப்போ ராகு ஒரு பக்கம் காசை கொடுக்க போறாரு. ராகு ஒரு விஷயத்தை கொடுக்க ஆரம்பிச்சா நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அவர் டபுள் ட்ரிபிள் அப்படின்னு தான் போய்கிட்டே இருப்பாரு. லாபகரமான நல்ல ராகு பயிற்சியா மேஷராசிக்கு இருக்கு. ராகுவால நமக்கு துளி அளவும் கெடுதல் கிடையாதுங்க, பயப்பட வேணாம். கேதுவால மட்டும் சின்ன இடைஞ்சல் இருக்கும், பிள்ளைகளால் இடைஞ்சல் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஆஃபர் வந்திருக்கும், அது கை நழுவி வேற ஒருத்தவங்களுக்கு போயிருக்கும். அப்படின்னு இது போல சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர பெரிய அளவிலான பிரச்சனைகளை கேது கொடுத்துட மாட்டாரு மேஷராசிக்கு. ராகு நல்லது செய்ய தான் பார்ப்பாரு மேஷராசிக்குன்றதுனால ராகு கேது பயிற்சி மேஷராசிக்குமே நல்லது செய்யக்கூடிய அற்புதமான அட்டகாசமான ஒரு பயிற்சியாக தான் இருக்கு. பொதுவாக கேதுவை பார்த்து பயப்பட மாட்டாங்க, ராகுவை பார்த்து தான் பயப்படுவாங்க. ராகு தான் நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறதுனால மேஷராசிக்காரங்க கவலைப்படவே தேவையில்லை, நல்லது ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக நடக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு நான் மேஷராசிக்கு எவ்வளோ மார்க் கொடுப்போம் அப்படின்னா 100க்கு 90 மார்க் நான் மேஷராசிக்கு தாராளமாக வாரி வழங்கிடுவேன். இந்த ராகு கேது பயிற்சியால் 12 ராசிகளுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் நிறைய நன்மைகளும் வாழ்க்கையில் வசந்தங்களும் வந்து சேரணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்டையும் அந்த ராகு எனக்கு பிடித்த ராகு கிட்டையும் கேது கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து நம்ம ஜோதிட நல்ல சேனலோட கை கோர்த்து இணைந்தருங்க சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.